ஆமா. பிரியதர்ஷினி ராகவன் அவர்கள். ஆமாம். மிக்க நன்றி வாணி. உற்சாக வணக்கம் உங்களுக்கு. காலை சிந்தனை நேரத்தில் பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிமையான காலை வணக்கம் நமது அன்பான சகோதரி திருமதி தோமலர் கல்விராஜன். அப்படி நலமாக வணக்கம் வணக்கம். உற்சாகமா இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்கள் அதே உற்சாகத்தோட நிலத்தோடு இருக்கும் நன்றி சகோதரி. நன்றிகளை சொல்லிக்கொண்டு நமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் காலை வணக்கங்களை கூறிக்கொண்டு சூழ்நிலங்களை விசாரித்தபடி அப்படி முதற்கணித நாளை காண தந்த ஆபிரகாமின் தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களோட ஐடிஆர் எங்களை மன்னிக்கோணும் எங்களை பாமத்தின் அதிபர் குடும்பம் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமத்தில் கடன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் மற்றும் தாயத்துறவு எல்லோருக்கும் இயேசுராஜனுடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் என்றென்றும் கிடைக்கும் சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்துல வாழ்த்துக்கொண்டு சகோதரி கண்டலந்தீச்சமுடைய வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் 488 சொல்லிக்கொண்டு பழமை போல புதிய ஏற்பாட்டில புனித லூக்காளின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 19-29 முடியும். இயேசுவினுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கன்னிமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். பின்பு தமது சீடரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவர்களை காணும் கண்கள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து இயேசுவை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய என்று எழுதியிருக்கிறது என்றான்.
அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வெளியிருக்கிறது என்றார். இயேசு அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு புறன் யார் என்று கேட்டார். தொடர்ச்சி சோதரி நாளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். இயேசுனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கத்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. அன்பான தகப்பனே, இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு சொல்லிக்கொண்டு, அப்படியே தகப்பனே, ஒரு பிள்ளைகள் எல்லோரும், உங்களுடைய பிள்ளைகள் ராஜா எல்லோருக்கும் ரட்சிப்பை அனுப்பி எல்லோருக்கும் ஆசீர்வாதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக இயேசுராஜனுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. மற்றும் தகப்பனே, உங்களது பிள்ளைகள் தங்களது வாழ்நாட்களில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது தப்பி தங்கள் பாவங்கள் ஏதாவது சேர்ந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உங்களது பரிசுத்தம் உள்ள கல்வாரி ரத்தத்தினால நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கழுவி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்க எல்லோருடைய பாவங்களையும் கழுவி ஆசீர்வதிச்சமைக்காகவும் இயேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு நினைச்சிருக்கிறேன் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். அப்படியே தகப்பனே, அனைத்து குடும்பங்களுடைய தேவையை சந்திக்க முடிச்சு ஜெபிக்கிறேன் ராஜா. கூடவே இருந்து வழியிடத்தங்க பாதுகாத்துக் கொடுங்க. அதுக்காக நினைக்கிறேன் தகப்பனே. மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அவர்கள் செல்லுமிடமெல்லாம் அணுவு நாடி உங்களை பாதுகாப்பின் கரம் அவர்கள் கூடவே இருந்து வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நினைச்சோம் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். அப்படியே தகப்பனே, எங்களை பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் சொல்லி இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சகோதரி விடவருடன் நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் பாலன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்த டேப்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும்,
பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் எதற்கும் அஞ்சிடேன் என்கின்றது திருப்பாடல் 23. காலை வணக்கம் சகோதரி திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? காலை வணக்கம், மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள்? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். மேலுமாக தங்கை கலவாணி குடும்பத்தினருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரும் 1823 தவக்காலம் 5ஆம் வாரம் என்று திங்கள் தினமுமாகும். இன்று திருகவை புனித தெலாஸ்வால் அவர்களை நினைவு கூறுகின்றது. இவர் ஒரு புனிதர், பிரான்சிலே உதித்த புனிதர். அதாவது ஓத்சவா என்று சொல்லுவார்கள் அந்த பகுதியிலே, அதாவது சுவிஸ் போர்டரோட சேர்த்து ஜெனிவாவோட சேர்த்து அந்த போர்டர்ல இவர் இருந்து தனது ஆன்மீக பணியை ஆற்றியவர். இவர் ஆரம்பித்து வைத்த ஒரு சபையும் ஒன்று, சலேசியன் சபை என்று சொல்லி அதை குறிப்பிடுவார்கள். அந்த காலத்திலே புரட்டஸ்தாந்து மதம் மேலோங்கி இருந்த காலம் அது, அதாவது சுவிஸிலே ஜெனிவா பகுதியிலே. அன்று அவர் பெரும் போராட்டங்களுக்கு மத்தியிலே எழுத்து மூலமாக, கடிதங்கள் மூலமாக மக்களுக்கு அதை தெரியப்படுத்தி தன்னுடைய கிறிஸ்தவ நச்சின் செய்தியை அறிவித்து பணியாற்றி கொண்டிருந்தார். இன்றும் அந்த பகுதியிலே அந்த புனிதருடைய நாமத்தினாலே எத்தனையோ தேவாலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இன்றைய நாளிலே அந்த புனிதரை நாம் நினைவு கொள்ளுவோம். இவர் பிரான்ஸ் தேசத்திலே பிறந்த ஒரு புனிதர், நீமிலே பிறந்தவர். ஆகவே இத்தவ காலம் மீட்பின் காலம், பாவ மன்னிப்பின் காலம், ஒப்புரவின் காலம், மனமாற்றத்தின் காலம், பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ பரமதந்தை அழைக்கும் காலம். இந்த காலத்தை ஏற்று இறைவன் வழியில் வாழ்வோம். உயர்ந்ததும் பரிசுத்தமுமான இடமே நம் உறைவிடம். ஆனால் பாவத்திற்காக வருந்தும் உள்ளத்தினரோடு குடிகொண்டிருக்கின்றோம் என்கின்றார் நம் இறைவன். ஆகவே அன்பான உறவுகளே, நாங்கள் தவக்காலத்தின் இறுதி வாரத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அடுத்த வாரம் குருத்து ஞாயிற்றுக்கிழமை இயேசுவுக்கு ஜெருசலேம் நகரிலே அவருக்கு நிலப்பாவாடை என்று சொல்லுவார்கள் விரித்து குருத்துக்களை கையில் ஏந்தி ஓசன்னா பாடி அழைத்து செல்லும் காட்சி. அந்த ஓசன்னா என்பது அவரை கல்வாரி சிலுவைக்கு கொண்டு போகும் காட்சியாகும். ஆகவே அடுத்த வாரத்துடன் நாங்கள் தொடங்குவது தொடர்ச்சியாக பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, பெரிய சனி போன்று பாஸ்கா ஞாயிறுவை நாம் கொண்டாடுவோம். ஆகவே இன்றைய நாளிலே நாம் தவக்கால சிந்தனை துளிகளாக புனிதர் பவுல் அடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 3வது அதிகாரம் 8 to 10 வரை. சகோதர சகோதரிகளே, உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வமாகும். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் உயர்ப்பாக கருதுகின்றேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகின்றேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகின்றேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது நம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தவக்காலத்தின் பாடலாக செய்வாய் நாதா, எம் பாவங்களை நீக்கே
தயை செய்வாய் நாதா, எம் பாவங்களை போக்கி. என் குற்றம் நான் அறிவேன், வெள்ளிடை மலை போல் தீவினையை மறவாதென் மனது என்றும். புனிதத்தை போக்கினான் பாவியானேன், நீர் தீமை என்று கருதுவதை துணிந்து செய்தேன். தாயை செய்வாய் நாதா, தம் பாவங்களை நீக்கி. தாயை செய்வாய் நாதா, எம் பாவங்களை போக்கி. வாழ்த்துளியாக, ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று, ஆனால் அத்தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கின்றார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 12 20 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களை பார்த்து, நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளில் நடவான், உயிரின் ஒளியை கொண்டிருப்பான் என்று கூறினார். பரிசேயர்களோ அவரிடம், உம்மை பற்றி நீரே சாட்சியம் கூறுகின்றீர், உம்முடைய சாட்சியம் செல்லாது என்றனர். இயேசு மறுமொழியாக சொன்னதாவது, என்னை பற்றி நானே சாட்சியம் கூறினும் என் சாட்சியம் செல்லும். ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன், எங்கே செல்கின்றேன் என்று எனக்கு தெரியும். நான் எங்கிருந்து வருகின்றேன் என்றோ எங்கே செல்கின்றேன் என்றோ உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உலகுக்கு ஏற்றவாறு தீர்ப்பிடுகின்றீர்கள். நானோ எவனுக்கும் தீர்ப்பிடுவதில்லை. அப்படி நான் தீர்ப்பிட்டாலும் என் தீர்ப்பு செல்லும். ஏனெனில் தீர்ப்பிடுவதில் நான் தனியாயில்லை, என்னை அனுப்பிய தந்தையும் என்னோடு இருக்கின்றார். இவருடைய சாட்சியம் செல்லும் என்று உங்கள் சட்டத்திலே எழுதியுள்ளது அன்றோ? என்னை பற்றி சாட்சியம் நானும் கூறுகிறேன், என்னை அனுப்பிய தந்தையும் கூறுகின்றார். அவர்களோ, உம் தந்தை எங்கே என்று கேட்க இயேசு மறுமொழியாக, நீங்கள் என்னையும் அறியீர்கள், என் தந்தையையும் அறியீர்கள். என்னை நீங்கள் அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் என்றார். இயேசு கோயிலில் போதிக்கையில் காணிக்கை அறை அருகில் இப்படி கூறினார். அவருடைய நேரம் இன்னும் வராததால் இவனும் அவரை பிடிக்கவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தவக்கால சிந்தனையாக, தீர்ப்பிடுவதில் நான் தனியா இல்லை, என் தந்தையும் என்னோடு இருக்கின்றார். ஆம் அன்பான உறவுகளே, தவக்காலத்தின் இறுதி வாரத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். நோன்பிருந்து கோணியுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து நாம் இந்த தவக்காலத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இறைவாக்கினர் ஜோவேல் கூறிய அந்த நிகழ்ச்சிகள் முடிவுக்கு வருகின்றன. இதில் எத்தனை பேர் நாம் தூய்மையானோம், சாக்குடுத்தினோம், சாம்பலில் உட்கார்ந்தோம், பாவத்தை விட்டோம், பரிசுத்தமானோம், குடி, வெறி, காமம், இச்சை போன்ற தீய செயல்களில் இருந்து விடுபட்டோம், எத்தனை பேர் பிறரை, சகோதரனை, சகோதரியை அன்பு செய்தோம், அவர்களை மன்னித்தோம் என்ற கேள்விகள் எழுகின்றன. இங்கே இயேசு குறிப்பிடுகின்றார், நான் யாருக்கும் தீர்ப்பிடுவதில் நான் தனியா இல்லை, என் தந்தையும் என்னோடு இருக்கின்றார் என்கின்றார். நானே இருக்கின்றேன், நாமே இருப்பவர் என்று கடவுள் ஆதியில் மோய்சனுக்கு வெளிப்படுத்தினார். முழு நிறைவுடன் எக்குறையும் ஒன்று இருப்பவர் கடவுள் ஒருவரே. இதை நாம் உபாகமம் அதில் நாம் 32ஆம் அதிகாரம் 39 நாம் பார்க்கின்றோம். கடவுள் தமக்குரியதென வெளிப்படுத்திய பெயரை இயேசு தமதாக்கிக் கொள்ளுகின்றார்.
ஆகவே தாமும் உண்மை கடவுள் என்று கூறுகின்றார். ஆகவே நான் இறை மகனின் தந்தையின் சாயலில் புறப்பட்ட அந்த ஆவியின் மகன் என்பதை இயேசு மறுபடியும் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். இதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ தெரியவில்லை. ஆனாலும் அவருடைய வார்த்தை உண்மையானது, மாற்ற முடியாதது, மாற முடியாதது, அழிக்க முடியாதது, அழிந்து போக முடியாதது. இருளில் நாம் எதையும் காண முடியாது, ஒளிதான் பார்வைக்கு வழி கொடுக்கும். ஒளி உண்டாகுக என்று இறைவன் ஒளியை படைத்தார். உலகிற்கு வழி கொடுக்கும் ஒளி நானே என்று இயேசு தம்மை பற்றி கூறுகின்றார். இயேசுவை பின் தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். இருள் என்பது தீமையை குறிக்கின்றது. ஏனென்று சொல்லி சொன்னால், இரவு வேளையிலே நாம் போகும்போது தட்டு தவறி எங்கேயாவது விழுந்து விடுவோம், அல்லது அதற்கு துணையை தேடி பிடித்து செல்லுவோம். ஆகவே இருளில் நாம் நடக்க முடியாது என்பதை மறுபடியும் இயேசு கூறுகின்றார். இயேசுவை பின் தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். இருள் என்பது தீமையை குறிக்கின்றது. உண்மை என்னும் ஒளியில் நடக்க நாம் இயேசுவின் வழியில் நடக்க வேண்டும். அவரே நம்மை இருளில் நின்று ஒளியை நோக்கி நடத்துவார். நேற்றைய தினம் நாம் அவ்வளவு விடயங்களை பற்றி தம்பியுடன் பேசினோம். ஆகவே இந்த நற்சிந்தனை நற்செய்தி பணியானது கிறிஸ்துவை அறிவிப்பது மட்டுமல்ல, இதை மதம் மாற்றும் நோக்கமும் கொண்டதல்ல. கிறிஸ்துவனுடைய போதனை ஒரு சமூக பணி, அவ்வளவுதான். இங்கே மாற்று கருத்துக்கு இடமில்லை. நீ அந்த கடவுளை கும்பிட வேண்டும், இந்த கடவுளை கும்பிட வேண்டும், அப்படி கும்பிட வேண்டும், இப்படி கும்பிட வேண்டும், அப்படி அல்ல. இங்கே சொல்லப்பட்ட விடயங்கள் அத்தனையும் நீ சமுதாயத்துக்கு எதிராக செய்யக்கூடிய அத்தனையும் தவிர்த்து இறைவனின் பிள்ளைகளாக அன்போடு இந்த உலகத்தை அன்பு செய்து வாழ் என்பதுதான் இங்கே இயேசு சொல்லக்கூடிய இந்த இதாகும். எந்த சமயங்கள் சுவாமி விவேகானந்தரில் இருந்து, பட்டினத்தாரில் இருந்து, வேற வேற நாயன்மார்களில் இருந்து இந்த உலகிற்கு அவர்கள் சொன்னதெல்லாம் அன்பாக வாழுங்கள், பிறரை மன்னித்து வாழுங்கள், அன்பு செய்து வாழுங்கள், உங்களிடம் இருப்பதை மற்றவருக்கு பகிர்ந்து கொடுங்கள், மற்றவரின் பசியை போக்குங்கள் என்பதைத்தான் போதித்தார்கள். ஆகவே இங்கே கிறிஸ்துவின் பணியும் இங்கே முழுமையாக கிறிஸ்துவை, அதாவது கிறிஸ்தவ மதத்தை போதிக்க வேண்டும் என்பதல்ல. இது ஒரு சமுதாய பணி, சமூக பணி. இந்த மக்களை எவ்விதம் நடத்த வேண்டும் என்பது. ஆகவே இதிலே டேவிட் கிறிஸ்தவ மதத்தை போதிக்கின்றார் அப்படி எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த உலகத்திலே மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த ஒழுக்க நெறியை போதித்து அதை நெறிப்படுத்துவதுதான் இந்த நற்செய்தி பணி. ஆகவே இயேசு போதித்து அந்த எருசலேம் நகரத்திலே இயேசு போதித்த அதே வார்த்தைகளை சொல்லித்தான் நாங்கள் இங்கே போதிக்கிறோம். அதாவது போதனை என்பது அல்ல, இது ஒரு நன்னெறி, வாழ்க்கையை நெறிப்படுத்தும் ஒழுக்க நெறியும் கூட. ஆகவே இந்த நாளிலே திருச்சபை நமக்கு தரும் ஒரு சிறு வார்த்தையானதை கொஞ்சம் சிற்று பார்ப்போம். இயேசுவின் குணங்களில், அதாவது மனித உறவுகள் மேம்பட வேண்டுமாயின் அவ்வப்போது அவ்வுறவுகளை சந்தித்து புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒளியும் இருளும் ஒன்றையொன்று சந்திக்காது. ஒளி வந்தால் இருள் தானாகவே அகன்றுவிடும். ஒளி இல்லை என்றால் இருள் தானாகவே கவ்விக்கொள்ளும். இருளிலிருந்து பழகி போனவர்கள் ஒளியை விரும்புவதில்லை. ஒளியை கண்டால் அவர்கள் கண் கூசும். இயேசுவை எதிர்ப்பவர்கள் ஒரு விதத்தில் இருளில் வாழ்பவர்கள் தான். இயேசுவோடு இணைந்து வாழ்பவர்கள் ஒளியின் மக்கள். இறை பிரசன்னத்தை உணர்ந்து நடப்பவர்கள் அவர்கள் இயேசுவின் ஒளியை உள்வாங்குவதால் அவர்களும் உலகின் ஒளியாக சுடர் விட்டு எறிகின்றார்கள். நாமும் கிறிஸ்து ஒன்றும் ஒளியை கையில் கொண்டு ஏந்தி இந்த இருளில் நடப்புக்கு நாம் ஒளியாகவும் சமூக நீதிகளை, சமூக ஒழுக்க நெறிகளை நாம் கற்றுக்கொள்ளும். சர்வதயாபர இயேசுவே, பாவிகளாயிருக்கிற எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பாரதூரச் சிலுவை தோளில் சுமந்து கபாலமலை மட்டும் தொய்வோடே நடந்து திலவீனமாக தரையிலே விழுந்த என் தயாபர இயேசுவே, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். இத்தவ கால சிந்தனைக்கு செவிமடுத்து அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இந்நாளில் இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து இன்றைய நாளிலே ஒருங்கிணைத்து வழங்கிய அன்பு தந்தை திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். மீண்டுமாக அடுத்த தலைமுறையோடு நாளைய சிந்தனையோடு
சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதத்தில் நன்றி வணக்கம் தங்கிய நாளைய தினம் மொத்தமாக சந்திப்போம். நன்றி வணக்கம் டேவிட் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து டேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இந்திய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜ். உற்சாக வணக்கம். ஆமாம், அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு ராமநாதன் குருக்களையாவுக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் கூறிக்கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சுந்தனை தொடர்ந்து 1642 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தைகளின் சிந்தனையாக, வாழ்வு என்பது இந்த பூமியில் வாழும் வாழ்வு மட்டுமல்ல, இறப்பிற்கு பின்னாலும் வாழப்படுகின்ற வாழ்வு. அந்த நிலையான வாழ்வை பெற நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். அதாவது இயேசு நமக்கு கற்று தந்திருக்கின்ற வாழ்வின் மதிப்பீடுகளை நம் வாழ்வில் நாம் கொண்டிருந்தால் நம் வாழ்வும் ஒளி நிறைந்த வாழ்வாக அமையும். மெழுகாக கரைந்தாலும் ஊருக்கு வெளிச்சம் தருவதே வாழ்வின் லட்சியமாக இருக்க வேண்டும். யாகத்தை விட யாகம் சிறந்தது. இன்று நாங்கள் இயேசுவின் திருவசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சிலுவையில் இருந்து இயேசு கூறிய 6ஆம் திருவசனம், எல்லாம் நிறைவேறிவிட்டது. எல்லாம் நிறைவேறிவிட்டது என்னும் இயேசுவின் வார்த்தையில் ஒரு முழுமையை காண்கின்றோம். மன நிறைவிலிருந்து எழும் அழகிய வசனம் இது. இது இன்றைய பரபரப்பான வியாபார உலகில் எதிலும் நிறைவடையாது அலைந்து திரிகின்ற எமது வாழ்க்கைக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு சவாலும் கூட. நமக்கு ஒரு வாழ்க்கை வழங்கப்பட்டிருக்கின்றது. நிறைவேற்ற பணிகளும் பொறுப்புகளும் தரப்பட்டிருக்கின்றன. கடமைகளும் காத்து கொண்டு இருக்கின்றன. பிரமாணிக்கமாய் நடந்து அவற்றை நிறைவேற்ற அழைப்பு பெற்றிருக்கின்றோம். இந்த பரபரப்பு உலகம் எம்மை தடம் மாற செய்ய முடியாது. இந்த அவசர உலகு எம்மை பாதை மாற செய்ய முடியாது. ஆண்டவன் இயேசு இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றுவதில் நிறைவை கண்டார். அதற்காக தனது வாழ்விலே பல அவமானங்களை, புறக்கணிப்புகளை, துன்பங்களை, வேதனைகளை அனுபவித்தார். இறுதியில் தனது உயிரையும் கையளித்தார். தனது இவ்வுலக வாழ்வின் இறுதி நிமிடங்களில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற போது அவர் கூறிய எல்லாம் நிறைவேறிற்று என்ற வசனம் நமக்கு பல செய்திகளை தந்து கொண்டு இருக்கின்றது. நாமும் எமது வாழ்க்கையில் எமது கனவுகளை நனவாக்க வேண்டும், எமது குறிக்கோளை அடைய வேண்டும், எமது வாழ்வில் திருப்தி காண வேண்டும் என அங்கலாய்த்து தவிக்கின்றோம். இதற்காக பல முயற்சிகள் எடுத்தும் பயனளிக்கவில்லை என்றால் சோர்ந்து போகின்றோம். இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலமே எமது வாழ்வில் ஒரு அர்த்தத்தை முழுமையாக காண முடியும். இறைவனின் திட்டத்திற்கு எம்மை எப்பொழுதும் அர்ப்பணித்து அவரிலே ஒன்றித்திருப்போம். இறை ஒன்றிப்பு மூலம் நாமும் நமது வாழ்வில் முழுமையை காண்போம். கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ்வோம். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். அழைக்கும் இயேசுவின் குரலுக்கு நாங்களும் செவி பார்த்து அவர் பின்னால் செய்வோம். அவர் வாழ்ந்த தியாக வாழ்வில் நாங்கள் எங்களையும் பலியாக்கி அவரோடு சேர்ந்து நாங்களும் அந்த வாழ்வை நாங்கள் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த வேண்டல்களை சிந்தனைகள் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு வந்து விட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவரோடு எதிர்பார்த்தபடி ஆன்மீக குருக்களும் ஆன்மீக பரந்தரும் ஐயாவின் சிந்தனைகளையும் நாங்கள் கேட்டு பயனடைய வேண்டும் என்று என்னுடைய மனதும் உங்கள் பக்கம் திரும்பட்டும் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய நண்பாக விடைபெறுகிறேன் ஐயா அவர்களே. நன்றி, வணக்கம். நன்றி நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். ஐயாவிடம் மன்னிப்புடன் நான் ஒரு தங்கை திருமதி தவமலர் அவர்களே சிறிய ஒரு மன்னிப்போடு தமக்கு இன்றைய நாளிலே ஆன்மீக பாலம் தரும் திரு ராமநாதன் குருக்கள் ஐயாவையும் வரவேற்றுக் கொண்டு எனது கால வணக்கத்தை தெரிவித்து வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நான் ஐயாவிடம் ஒரே ஒரு நிமிடத்தில் ஐயா ஒருவர் ஒரு பாடலை தந்திருப்பார், அதை பாட இடம் தந்து கொள்ளுங்கள் என்று மன்னிப்புடன் கேட்டபடி கங்கா ஸ்டாலினுடைய வரிகள், அதை நான் பாடலாக தருகிறேன். ஆண்டவர் படைத்தார், அருள் வழி கொடுத்தார், இறைபணி செய்ய இன்பமாய் வாழ, கரைகள் நீங்கி கண்ணியமாய் வாழ,
கற்பாறை போன்று உள்ளமும் கரவே அவர் ஆசீர்வாதமே அநேக தேர்வு ஆச்சரியம் நிறைந்த அமைதியான வாழ்வு பணம் பொருள் ஆசை இல்லாத மார்க்கம் இறைவழி சென்று இனி தாகம் சொர்க்கம் மறையோதி மண்புடன் மனிதாவானே மண்ணுயிர் தேவன் மாண்புற வைப்பார் உன்னையே மண்ணுயிர் தேவன் மாண்புற வைப்பார். நன்றி வணக்கம் ஐயாவுக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம் வாணி. நன்றி வணக்கம். மிக்க மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது மும்மத சிந்தனை நேரம். இந்த எல்லோருக்குமே நன்றி வணக்கம். எனது சத்தம் வருகின்றதா என்பதை ஒரு முறை சொல்லிக் கொள்ளுவோம். ஜூமில் இல்லை, இதில் வெப்சைட்டில் வருகின்றதா என்ற காலை நான் கதைத்தது வரவில்லை என்று ரஜினி அக்கா சொல்லியிருந்தார். ரஜினி அக்கா ஒரு முறை உறுதிப்படுத்துங்கோ. முகநூல் வெப்சைட்டில் வருகின்றது. நன்றி. அவர் சொல்லியிருந்தார் காலையில் என்னவெல்லாம் சொன்னீங்களா இருக்கும் தெரியலை, சத்தம் வரலண்டு. அது இங்கே ஒரு பிரச்சனை இருந்திருக்கின்றது. நான் அதை சரி செய்யாமல் பார்க்காமல் செய்து விட்டேன். இப்பொழுது சரி. நன்றி எல்லோருக்குமே நன்றி. சிந்தனை இணைத்த எல்லோருக்கும் நன்றி வணக்கம். இன்று தங்களது 25வது ஆண்டு நாளை எடுத்து வருகின்றார்கள் ராகவன் சிவதர்சனி தம்பதியினர். அவர்களது 25வது ஆண்டு திருமண நிறைவு அல்ல, திருமணம் 25வது ஆண்டு இன்று. ஆகவே இனிதான வாழ்த்துக்களை இணைத்துக் கொள்கின்றோம். ஆன்மீக பாலம் நிறைவடைந்ததும் வாழ்த்து நேரம், அதனை தொடர்ந்து பொருட்கள் இடம்பெற்றுக் கொள்ளும். நன்றி தமிழக்கா. நன்றி எல்லோருக்குமே வணக்கம். இன்று எண்ணப்பறவை இருக்கின்றது, அதனை மறந்துவிட்டேன். எண்ணப்பறவையும் இருக்கின்றது.